அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருமே நல்லவங்களா இருக்கவே முடியாது. சிலர் எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு சிலர் வாழ்க்கையை பார்த்து பயமூட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் நம்மளோட கனவுகளை கேலி கிண்டல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நெகட்டிவான மக்களோட அதிக நேரம் செலவழிச்சா உங்களோட மன அமைதி, நம்பிக்கை, முன்னேற்றம் எல்லாமே பாதிக்கப்படும். அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து எப்படி நம்மை நாமே பாதுகாக்கிறது? இதோ சக்தி வாய்ந்த 5 வழிமுறைகள். 1. உங்கள் எல்லைகளை தெளிவாக நிர்ணயிக்கவும். எந்த விஷயத்தை பேசணும், எந்த விஷயத்தை பேசக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடணும். உங்களுடைய மனநிலையை பாதிக்கும் உரையாடல்களில் ஈடுபடாதீங்க. இந்த விஷயத்தை பற்றி எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு மெதுவாக சொல்ல கற்றுக்கோங்க. 2. பதில் கொடுக்காமல் புன்னகையுடன் விலகுங்கள். ஒவ்வொரு நெகட்டிவ் கருத்துக்கும் விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு சில நேரத்தில் அமைதி தான் மிகப்பெரிய பதிலாக இருக்கும். வாதம் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஆற்றலை வீணாக்கும். ஒருவித புன்னகையோட தலையசைச்சு உரையாடலை மாற்றி விட்டுருங்க. 3. உங்கள் சுற்றத்தை மாற்றுங்க. உங்களை ஊக்கப்படுத்துகிற, உங்களுடைய வளர்ச்சியை ஆதரிக்கிற மனிதரை தேடுங்கள். நல்ல புத்தகங்கள், நல்ல சொற்பொழிவுகள், நல்ல நண்பர்கள், இவர்கள்தான் மனதுக்கு உணவு. நீங்கள் யார் கூட அதிக நேரம் இருக்கீங்களோ அதே போலத்தான் நீங்களும் மாறுவீங்க. அதனால் நல்ல மனிதர்களோட பழக்கம் வச்சுக்கோங்க. 4. மனதளவில் தூரம் வைத்து கொள்ளுங்கள். ஒரு சிலரை முற்றிலும் விளக்க முடியாது. குடும்பம், வேலை, சூழல் போன்ற காரணங்களால் விளக்கவே முடியாது. அப்படின்னா மனசளவில் தூரமாக வச்சுக்கோங்க. அவங்க உங்களை காயப்படுத்தும் விதமாக பேசினாங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்கிடாதீங்க. இப்படி பேசுவது அவங்களோட குணம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. 5. உங்கள் இலக்கில் கவனம் செலுத்துங்கள். நெகட்டிவானவர்கள் எப்போவுமே கவனத்தை சிதறடிப்பாங்க. ஆனால் உங்களுடைய இலக்கு தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா யாருடைய வார்த்தையும் உங்களை எதுவுமே செய்ய முடியாது. உங்களின் கனவு, இலக்கு, நோக்கம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை பாதிக்காது. நெகட்டிவான மனிதர்களை மாற்றுவது உங்களுடைய பொறுப்பு கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் உங்களுடைய மன அமைதியை காப்பது உங்களுடைய பொறுப்பு. நான் சொல்லும் இந்த கருத்துக்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புகிறேன். இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.